கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட தேவன் பேசுவாராக. இந்த கால வேளையில் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். நம்ம கவனிக்கலாமா? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது: பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் அப்படின்னு ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யார? கர்த்தர் யோசேப்ப எங்க அனுப்பியிருக்கிறாரு? எகிப்துக்கு முன்னமே. சொல்ற பாருங்க, எகிப்துக்கு முன்னமே என்ன பண்ணிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறாரு. யாருக்காக? சகோதரர்களுக்காக, தகப்பனுக்காக, தாயாருக்காக, அங்க இருக்கிற பார்வோனுக்காக, சொல்ற எல்லாருக்காக என்ன பண்றாரு ஆண்டவரு? முன்கூட்டியே திட்டம் போட்டு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? அவருடைய திட்டங்கள் ரொம்ப அருமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா கஷ்டமா இருக்கும் முதல்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். சொல்ற ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு வியாதி வந்துட்டா கூட உடனே நம்ம ஆண்டவர் மறுதளிப்போம், பல பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வியாதி எதுக்காக கொடுக்குறாருன்னா, சில நேரத்துல ஆண்டவருடைய நாமம் விளங்குவதற்காக, அற்புதம் செய்வதற்காக சில நேரத்துல வியாதிகள் கூட என்ன பண்ண நமக்கு வரும். இல்ல நம்ம பாவத்தினால கூட வரும். ஆனா அற்புதத்தை கருத்து என்ன பண்ணுவாரு? செய்வார். அது போலதாங்க யோசேப்ப முன்கூட்டியே எங்க அனுப்பிட்டாரு? பார்வன் கிட்ட அனுப்பிட்டாருங்க. அவர் போனது எங்களுக்கு தெரியும், பெரிய சாப்டர் அது. சோத்திரம். அவரு சகோதரர்கள் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, குடியில கொண்டு போய் போடுறாங்க, சாகடிக்க பாக்குறாங்க. ஒரே ஒரு சொப்பனத்தினால சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? பகைச்சாங்க. ஆனா அவர் பாருங்க, அவருக்கு அந்த தேசத்தையே ஆண்டவர் சொல்றாரு. சோதர பாருங்க, பார்வோன் சோதர தகப்பன் சொல்றாருங்க அவரை. பார்வோனுக்கு தகப்பனா யாரு? யோசேப்பு. அற்பமா என்ன பண்றாரு? குழியில போட்டாங்க, சாகடிக்க பார்த்தாங்க. ஆனா பார்வோன் மன்னன் யோசேப்பை பார்த்து என்ன சொல்றாரு? தன் தகப்பன் சொல்றாருங்க. பாருங்க, அவர் என் கர்த்தர் அப்படி சொல்றாரு. அப்படி இல்லாட்டி அந்த தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக வைத்தாருங்க. சோதரன் இன்னைக்கு சோதரன் நம்மள கூட சில இடத்துல போக வேலையிலும் கூட இருக்கட்டும், ஊழியத்திலயும் இருக்கட்டும், பாருங்க சோதரன் எங்கேனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கஷ்டமான இடத்துக்கு என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். ஆனா இவரு அவர் எங்கேயுமே போல. ஆனா அண்ணனுங்க துரத்தி விடப்பட்டாங்க. இவங்க இருந்தா நம்மள ஆளுக செய்வான் அப்படின்றதுக்காக சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? துரைத்துட்டாங்க. ஆனா துரத்துந்து ஒரு நன்மைக்காக காணப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு நீ கூட உங்க சகோதரர்களா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கட்டும், ஒரு நெருக்கம் வருதா? யோபு போல என்ன பண்ணுங்க? நன்றி அப்பா இப்படி சொல்லிட்டு போங்க. அந்த இடத்த விட்டுட்டு நீங்க போயிடுங்க. அப்பதான் ஆண்டவருடைய நாம அந்த இடத்துல ஒன்ன வேற இடத்துல எங்கேயோ ஆசீர்வாதத்துக்காக வச்சிருக்கிறாரு. ஆனா நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். அவன் யாரு? நான் யாரு? அப்படின்னா 2 பேருக்குள்ள என்ன வரும்? சண்டை வருங்க. சண்டை வரும். இன்னைக்கு அவரே அடிக்கப்படுங்க ஆடு போல அவரும் இயேசுப்பா போல என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்து போனாருங்க. பல பிரச்சனை. பார்வனுடைய மனைவி அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தப்புக்கு வந்தா. அதுக்கெல்லாம் விலைக்கு ஓடுனாரு. சோத்திரம். ஜெயிலுக்கு கொண்டு போய் போட்டாங்க. ஜெயில்ல நல்ல ஒரு சொப்பனத்தை கொண்டு அங்க இருக்கிற சுயம்பாகி வெளியே கொண்டு வந்தாரு. இப்படி நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவருக்கு செய்யறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு வேற இடத்துக்கு போகணும்னு அவருக்கு இருக்குது. அதனால அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை என்ன பண்ண? விட்டுட்டு வேற இடத்துக்கு போ. போறதுக்கு மனசு இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஜோமன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்ன வேற இடத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே, நானே சுயமா போக கூடாது ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை தாங்க. அப்போ யோசிப்போட கர்த்தர் இருந்தாருங்க. அவர் செய்யறதெல்லாம் வாய்க்க செஞ்சாரு ஏசப்பா. இன்னைக்கு உன்னோடு கூட கர்த்தர் இருந்தாருன்னா நீ போ, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். முறுமுறுக்காத, அந்த இடத்துல இருக்காது. அவங்க கிட்ட வம்புக்கு போவாதீங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிறாருன்னா வெளியே போங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பாரு. இந்த நாளிலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுவாருன்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய ஜாதி ஆக்குவாரு, அநேகருக்கு போஷிக்க வைப்பாரு, அநேக ரட்சக்குள் நடத்த வைப்பாரு. அதனால நீ கிளம்பி போ, ஒன்னும் பயப்படாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நேசப்போட இருந்தது உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி செபிக்கலாமா? எங்களை அதிகமான அன்பின் தகப்பனே,
அது கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஆண்டவரே நான் போக மாட்டேன். எனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது. நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னா, உமக்கு சித்தம்னா அந்த இடத்துல வையுங்க ஆண்டவரே. இல்லன்னா வெளிய கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் விட்டு கொடுக்க, நேசிக்க என்னங்க தாங்க. நீ அப்படி விட்டு கொடுத்து நேசித்ததுனால, அவர் ராஜாவாக, பார்வோனுக்கு ஆண்டவனாகவும், தகப்பனாகவும், தேசத்துக்கு தலைவராகவும் ஒரு யோசேப்பை நீர் ஆண்டவர் ஏற்படுத்தினீர். அற்பமா எண்ணப்பட்டார் ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டாங்களோ, கர்த்தருடைய நாமத்துல கீழ்ப்படிந்து போகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீ பலி பெறுகிற தேவன். இயேசுவின் நாமத்தை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்களா என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.